இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30/8/2025 கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 29ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 032. ஓகேவா? 032 நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 29ஆம் வந்து வீடியோ போட்டுருவோம். இதில் வந்து வீக்லி செட் வச்சு எடுக்கல நமக்கு வந்து 3, 5 எதிர்பார்த்துருக்கோம். இதில் 3ஆம் நம்பர் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 032. ஓகேவா? 032. இதில் 3ஆம் நம்பர் நமக்கு வந்து சொன்ன மாதிரி B1 C போர்டில், 3ஆம் நம்பர் வந்து B போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கேன். பார்த்தீங்கன்னா A போர்டு அண்ட் C போர்டு 9, 8 எடுத்தோம். வீக்லி செட்டில் 2 மெத்தட் எடுத்தோம். மெயினாக வந்து ஆல் போர்டுக்கு 3, 5 கொடுத்துருந்தோம். இதில் 9, 8 வந்து எடுத்துருந்தோம். ஆனால் வீக்லி செட்டே கொஞ்சம் 2 ரூட்டு கிடைச்சதால கொடுத்துருந்தேன். ஆனால் 9, 8 கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் ஒரு நம்பர் எடுத்துருந்தோம். 2 அப்படின்னா 4ஆம் நம்பர். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிமேல் டெய்லி சார்ட்டில் ஒரு நம்பர்ஸ், வீக்லி சார்ட்டில் ஒரு நம்பர்ஸ் எடுத்தாவே போதும்னு நினைக்கிறேன். நம்மட்டுக்கு அதிகமாக வந்து குழப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துட்டோம். நேற்று வந்து 90/09 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா அதே பாஸ் ஆகிட்டு தான் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் இதில் மேட்ச் பண்ணி கொடுக்கல, ஆனால் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். ஓகேவா? நம்ம இன்றைக்கான ரசிகை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பா. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஊர் தான். பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து வச்சுங்க. 2:50 இந்த மாதிரி 10 நிமிஷம் முன்னாடி வச்சுங்க. எது வச்சாலும் அப்போ தான் அவங்க புக்கிங் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் டைமுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியும். ஓகேவா? ஓகே மேலே நம்ம வந்து வீக்லி செட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு சனிக்கிழமையா? ஓகே, சனிக்கிழமைக்கு ஒரு 4 days ரிசல்ட்டு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 014. இந்த 014 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? 014 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 365. ஓகே, 365. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸும் நோட் பண்ணி. ஓகேவா? 2 அப்படி இல்லைன்னா வந்து 0. ஓகேவா? 2 அல்லது 0 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 014 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படி இல்லைனா 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 294. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வந்து 294 எஸ்ஐன் ஆப்ஷன் 365 போடையில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் 6 அப்படி இல்லைனா 2. ஓகேவா? 6 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? வந்து 294 வச்சு அடிக்கல 6 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 643. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வந்து 643 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 365 போடையில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அப்படின்னா 4. 0 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 643 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 0 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 432. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வந்து 432 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 365 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அப்படின்னா 5. ஓகேவா? 6 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? வந்து 432 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 6 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிட்டம் எடுத்திருந்தோம். இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் வச்சு அடுத்து 6, அடுத்து 4. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா 6 அல்லது 5ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரும் கொஞ்சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? ஏ போர்டுக்கு 6, 5 2 நம்பருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறது பெட்ரு. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து 3ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்த மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் வந்து கிடைக்கல. ஆனால் கம்பல்சரி 6, 5 ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு வந்தே வர மாதிரி நான் கணக்கில் எடுத்து வந்திருக்கேன். உங்கள் கணிப்பில் 6, 5 ஏ போர்டுக்கு வர மாதிரி இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 days எடுத்துக்கலாம். 939 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா?
939 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 682. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 0 அப்படின்னா 8 கிடச்சிருக்கு. 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 939 வச்சு அடிக்க நமக்கு 08 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 184. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 184 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 682 போடுறது நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் 9 அப்படின்னா 5. 9 அப்படின்னா 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 184 வச்சு அடிக்கிறோம். 9 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 059. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 059 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 682 போடுறது நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படின்னா 2. 4 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 059 வச்சு அடிக்க நமக்கு 4 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 032. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 032 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 682 போடுறது நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 4. 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 032 வச்சு அடிக்கிறது நமக்கு 0 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த போர்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எடுத்தோம். இதில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர், அடுத்து 5, 9, அடுத்து நமக்கு சி போர்டு 2 ஓகேவா. இந்த மெத்தட் பிரகாரம் பார்க்குறது நமக்கு வந்து பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 0 அல்லது 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 0, 4 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் போர்டு மட்டும் ட்ரை பண்ண வந்தால் 6 அல்லது 5ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு நம்பர் ஃபினிஷ் வரணும். மெயினாக ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கனால ஏ போர்டு கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக பி அண்ட் சி போர்டுக்கு நம்ம வந்து 0 அல்லது 4ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் 0 வந்தால் 0 எடுத்துங்க ஓகேவா. எனக்கு கணிப்பில் 4ஆம் நம்பர் வர மாதிரி தெரியுது. உங்கள் கணிப்பில் அந்த 4ஆம் நம்பர் வச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கான ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபி அண்ட் ஏசிக்கு மட்டும் ஒரு 4 நம்பர் தான் எடுத்துருக்கோம். 60, 64, 50, 54 எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வேறு போர்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணுங்கள். அப்படி வரலைன்னா விட்டுருங்க ஓகேவா. நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி அப்படி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோவெல்லாம் போட்டால் பார்த்தா உங்களுக்கு உடனே வரும். நம்பர் வைக்கும்போது இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வினிங் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே மகளை மீண்டும் நாளைக்கான சிறப்பான கட்சிகளை சந்திப்போம் ஓகேவா.